வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். கொஸ்டினை ரீட் பண்ணுவோமா? 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் டு எ ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் 150 பேர் சேர்த்துருக்காங்க. தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட், ஓகேங்களா, ஓவர் 3 செக்ஷன்ஸ் ஏபிசி. 3 செக்ஷனுக்கு அவங்கள பிரித்து விட்டுட்டாங்க. ஸோ ஏபிசி அப்படின்ற 3 செக்ஷனுக்கு பிரிச்சுட்டாங்க. If 6 students are shifted from section A to section C, the section will have equal number of students. அதாவது A செக்ஷன்லேருந்து 6 பேரை எடுத்து B செக்ஷனுக்கு போட்டாங்க, C செக்ஷனுக்கு போட்டாங்க அப்படின்னா 2 செக்ஷனும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? 3 செக்ஷன் A + B + C, 3 செக்ஷனும் எவ்வளவு? டோட்டல் ஸ்ட்ரென்த்து 150 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னாங்க? ஏ செக்ஷனில் இருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸை பி செக்ஷனில் ஆட் பண்ணணும், சாரி சி செக்ஷன், ஓகேங்களா. சி செக்ஷனோட ஆட் பண்ணால் அப்படின்றப்ப ஏ செக்ஷன்லேருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிடுங்க, சியோட 6 ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு சொல்லிடுறேன். ஏ செக்ஷன்லேருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து சி செக்ஷனில் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஏலேருந்து 6 கட் பண்ணிவிட்டு சியில் ஆட் பண்ணுனா 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேரியபிளை கொண்டு வாங்க. ஏ இந்த சி இந்த சைடு வரும்போது -C, -6 அந்த சைடு போகும்போது +6, ஓகேங்களா. 6 + 6 12, ஓகேங்களா. ஸோ இந்த 12 எப்படி வந்துச்சு அப்படி பண்ணுங்க, இந்த 6ஐயும் இந்த 6ஐயும் ஆட் பண்ணால் 12, ஓகேங்களா. ஏன்னா -6 அந்த சைடு வரும்போது +6. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ செக்ஷன் சி, ஓகேங்களா, அதாவது சி செக்ஷனில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதோட 4 டைம்ஸ் வந்து எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ, அதாவது ஏவை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்கிறத பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி செக்ஷன், ஓகேங்களா. ஸோ பி செக்ஷனோட ஸ்ட்ரென்த்து சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா சி செக்ஷனில் 4 டைம்ஸு, ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னா 4 டைம்ஸில் எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ. அப்போ ஏ செக்ஷனில் என்ன இருக்கோ அது போக 4 டைம்ஸ் சி செக்ஷனில் இருக்கிறது பி செக்ஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கான், ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு பாருங்கள். இஃப் 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி, ஓகேங்களா, 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ, ஏவை விட எவ்வளோ பேர் அந்த 4 டைம்ஸில் அதிகமாக இருக்காங்களோ அவங்க பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி செக்ஷன் பி, ஓகேங்களா. அப்போ பி செக்ஷனுக்கு ஈக்குவலாக அந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது தேர்ட் ஈக்குவேஷன். பட் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். -A இருக்கும்போது இந்த சைடு கொண்டு வாங்க, A + B 4C இந்த சைடு கொண்டு வரும்போது -4C = 0. ஸோ இதுதான் வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 3, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை லைன் பை வேர்ட் பை வேர்ட்ஸாக நீங்கள் வாசிச்சுக்கிட்டே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சொல்கிறேன். இஃப் 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி, ஸோ சி செக்ஷனோட 4 டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ, இந்த 4 டைம்ஸில் ஏவை விட அதிகமாக இருக்கிறவங்க, அப்போ ஏவை வந்து சப்ராக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா, பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னது பி செக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ பி = 4C - A, ஓகேங்களா. ஸோ அப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் 1 2 3 கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A + B + C, இங்கே A + B -4C, ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணாலும் ஏவும் பியும் கேன்சல் ஆயிரும், சி கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ அதான் நான் எழுதுகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனையும் பார்த்து நம்ம தான் முடிவு பண்ணணும், எதை சப்ராக்ட் பண்ணலாம், எதை எலிமினேட் பண்ணலாம், எதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத, எது நம்மளுக்கு ஈஸியாக வரும் அப்படின்றதையும் யோசிக்கணும், ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். -4C = 0. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா. ஸோ மைனஸ் சப்ட்ராக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? சைனோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ஓகேங்களா. மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸு. 0 வந்து சைனே கிடையாது, அதெல்லாம் விட்டுடலாம். A - A கேன்சல், B - B கேன்சல், C + 4C 5C = 150 ± 0, வேல்யூ மாறாது 150 தான். அப்போ C = 150 / 5. அப்போ C = என்னது 150 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 30. ஸோ C = 30,
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், சப் சி ஈக்குவல் டு 30 இன் எந்த ஈக்குவேஷனில் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஏ உடனே கிடச்சிரும். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு 12 செகண்ட் ஈக்குவேஷன். ஏ மைனஸ் சிக்கு பதிலாக 30 போட்டிங்கன்னா 12, ஏ ஈக்குவல் டு -30 அந்த சைடு வரும்போது +30 மாறும். ஸோ ஏ ஈக்குவல் டு என்னது 42. ஸோ ஏ ஈக்குவல் டு 42, சி ஈக்குவல் டு 30 எந்த ஈக்குவேஷன்லாம் போடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸி, எதையுமே மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக இதில் போடுறேன். ஏ ஈக்குவல் டு 42 அண்டு சி ஈக்குவல் டு 30 sub in first equation a plus b plus c equal to 150. a ஓட வேல்யூ 42, b ஓட வேல்யூ தெரியாது, c ஓட வேல்யூ 30 equal to 150. 42 plus 30 72 plus b equal to 150. b is equal to 72 அந்த சைடு வரும்போது -72. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 78. ஓகேங்களா. ஸோ சப்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா 78, அதாவது நான் இப்படி ஆட் பண்ணுவேன், ஆட் பண்ணி 150 அப்படின்ற மாதிரி வரமே பார்ப்பேன். ஸோ அப்போ a equal to 42, b equal to 78, c is equal to 30. ஸோ ஸ்ட்ரென்த்து நம்பர் ஆஃப் செக்ஷன் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஏல 42 இருப்பான், பியில் 78 இருப்பான், சியில் 30 இருப்பான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் செகண்ட் சம்மு. வீடியோ பாருங்கள், புரிகிற மாதிரி இருந்தாலோ ஈஸியாக இருந்தாலோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.